வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபனி கிட்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுமார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஓட்டு வீடாக இருந்த எங்கள் பாட்டி வீடை ரெனோவேட் பண்ணிட்டாங்க. ஓட்டு வீடு பாட்டி வீடு நமக்கு போய் பார்க்கலாம். இன்னைக்கு தான் பால் காய்ச்சுறாங்க. ஸோ பால் காய்க்கிறதோட நம்ம வீடு எப்படி இருக்குன்னு ஹோம் டூராக பார்த்துடலாம். வாங்க போலாம். ஸ்ரீ பண்ணாரி அம்மன் நகர் தங்களை இனிதே வரவேற்கிறது. நேற்று கட்டின வாழைத்தாறு, அது வாழைத்தாருன்னா சொல்லுவாங்க, எனக்கு என்னன்னு தெரில. ஸோ இன்னும் காலிங் வெல்லாம் கம்ப்ளீட் ஆகலை. இது எங்கள் மாங்காய் மரம். 2 மாங்காய், 2 மாங்காய், இங்கே ஒரு மாங்காய். ஸோ இது ஒரு டைப்பான வாஷ் பேஷன். இது இன்னும் செட் பண்ணல. இது சிங்க்கு. அரிசி கழுவி வச்சிருக்காங்க. அங்கே மேலே மட்டும் சிம்னி மாட்டுறாங்க, அதனால ஒரு இது வச்சிருக்காங்க. இவங்க அன்னபூர்ணினால கிச்சன்ல இருக்கு. இன்னைக்கு தான் பால் காய்ச்சுறாங்க, அதுக்கு ஓமம் நடத்துறாங்க. ஸோ பாருங்க, ஸோ இந்த இடத்துல ஓடு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பால் சீலிங் போட்டிருக்காங்க. அது இந்த இடத்துல வந்து இதோட போர்ட்டிகோ டைல்ஸு. இந்த இடம் ஃபுல்லாக செடி இருக்கும். செடியெல்லாம் அந்த வீட்டில் இருக்குது. அதாவது இங்கே இன்னொரு பாட்டி வீடு, அங்கேயும் இருக்குது செடி. எல்லா செடியும் அங்கே இருக்குது. இங்கே இப்போதைக்கு மாங்காய் மரம் மட்டும் ஏன்னா நகர்த்த முடியல, அதனால். எடுத்தோடனேயே மகாலட்சுமி இருப்பாங்க. அப்படியே திரும்பணும்னா வீடு. ஸோ பாருங்க, பிள்ளையாரு இவர் வீட்டுக்கு நடுவில் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து டேங்க். இந்த இடத்துல வந்து ஒரு திட்டு மாதிரி இருக்கும். எதுக்குன்னா வந்து டிவி, செட்டாப் பாக்ஸு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. இங்கே ஒரு பார்சல் இருக்குது. இது வந்து வாட்டர் ஹீட்டரு. ஸோ வந்து இங்கே ஒரு பாத்ரூமு. அதாவது இந்த இடத்துல தான் முன்னாடி இங்கே இருக்கிற கதவு வந்து இந்த இடத்துல இருந்தது. இப்போ வந்து இந்த பாத்ரூமு. நான் பாத்ரூம் கூட எல்லாம் போய் காமிக்க விரும்பல. ஸோ இது பாத்ரூமுக்கு அழகா. அங்கே சென்டரில் இருக்க மட்டும் பெட் லைட் மாதிரி இங்கே யாராவது வந்தாங்கன்னா போட்டுக்கிறதுக்கு. பிள்ளையாருக்கு அழகா, பிள்ளையாருக்கே அழகா இங்கே ஒரு லைட்டு. இங்கே 2 லைட் போட்டோன்னா இங்கே பிள்ளையார் தெரிவார். ஏற்ற மாதிரி கதவும் கோல்டன் கலரில். கிச்சன் இப்போ வந்து எல்லாத்தையும் இடித்து பெட்ரூமாக ஆக்கிட்டாங்க. டபுள் பெட்ரூம். வாங்க உள்ள போகலாம். ஸோ முன்னாடி இந்த இடத்துல வந்து டேபெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் ஒரு அடையாளம்.
மாவு போட்டு பூசி விட்டாங்க. இதெல்லாமே செல்ஃபு இந்த இடத்துல இருக்கும். இது கேஸு கிச்சனாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு பெட்டு போட்டு இது வச்சு ஒரு ரூமு, அங்கே வந்து ஏசி மாட்டிடுவாங்க. வேஸ்டான பொருள்லாம் மேலே தூக்கி போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே இந்த பிளாக் கலர் ஒயிட் கலர் தீம் தான் எங்கள் தாத்தா செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும்